ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலே லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சின்ன சம்பவத்தை எடுத்து அதிலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த வேதத்தை நமக்கு கொடுத்திருப்பதற்கு காரணம் அவருடைய சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தின்படி நாம் நடப்பதற்காக. பைபிளில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நிறைய சரித்திரங்கள் இடம்பெற்றிருக்கிறது. பல சம்பவங்கள் சேரும்போது அது காலங்கள் கடந்து போகும்போது சரித்திரமாய் மாறுகிறது. ஒவ்வொரு சரித்திரத்திலும் நடந்த சம்பவங்கள் இன்றைக்கும் மனிதனுக்கு பாடமாக அமைந்து கொண்டிருக்கிறது. அதே போலதான் வேதாகம நாட்களில் வாழ்ந்த ஆண்டவருடைய பக்தர்கள் அல்லது விசுவாசிகள், முற்பிதாக்கள், புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆண்டவராய் இயேசு வாழ்ந்த வாழ்க்கை, அவரோடு வாழ்ந்த சீஷருடைய வாழ்க்கை, அவர் வாழ்ந்த நாட்களில் நடந்த சம்பவங்கள், இதெல்லாம் நமக்கு பாடமாக இருப்பதற்காகத்தான் இதில் எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே வேதத்தை படிக்கும்போது என் வாழ்க்கைக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பாட புத்தகம் என்கிற உணர்வோடு அதை நாம் படிக்க வேண்டும். இன்றைக்கும் இந்த 7ஆம் அதிகாரம், லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் இருக்கிறது. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு பரிசேயன் சாப்பிட அழைக்கிறார். அப்படி சாப்பிட அழைத்த போது இயேசு அவனோடு கூட போகிறார். அவர் வீட்டில் பந்தி இருக்கும் பொழுது பாவியான ஒரு பெண், வாழ்க்கையில முறைகேடாய் வாழ்ந்தவள், அவள் அவருக்கு பின்னாக அவருடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீரினால் நனைத்து வெளியேற பெற்ற தைலத்தை அவருடைய பாதத்தில் ஊற்றி தன்னுடைய தலைமயிரினாலே அவருடைய பாதங்களை துடைத்து கொண்டிருக்கிறாள், அழுது கொண்டே. இதை பார்த்தபோது அந்த பரிசேயனுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி, இவர் உண்மையிலே தீர்க்கதரிசியாக இருந்தால் இவள் ஒரு பாவியான பெண் என்பதை அறிந்திருப்பாரே என்று அவனுடைய உள்ளத்தில் அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு உதாரணம் சொல்லுகிறார். 2 பேர் ஒரு எஜமானிடத்தில் கடன் பெற்றார்கள். 2 பேருக்கும் கொடுக்க திராணி இல்லை. 2 பேருக்கும் கடனை அந்த எஜமான் மன்னித்து விட்டான். ஒருவன், நம்ம ஊர் வழக்கப்படி சொல்றேன், ஒருவன் 10,000 ரூபாய் கடன் பட்டிருந்தான், இன்னொருவன் ஒரு 500 ரூபாய் கடன் பட்டிருந்தான். 2 பேருக்கு மன்னித்த போது எவன் அதிகமாக எஜமானிடத்தில் அன்பு கூறுவான் என்று கேட்டபோது அந்த பரிசேயன் சொல்லுகிறான், எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். ஆண்டவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீ சொல்வது உண்மைதான், இவள் பெரிய பாவி என்று சொல்லுகிறாயே, இவளுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. எனவே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படி இவள் நடந்து கொண்டாள். ஆனால் நீ பரிசேயனாயிருக்கிறாய். இப்பொழுது நான் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பரிசேயர்கள் வெளிப்பிரகாரமாக எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் பெரிய பாவம் செய்ய மாட்டார்கள். அவருடைய ரகசிய வாழ்க்கை, அவருடைய அந்தரங்க வாழ்க்கை யாருக்கும் தெரியாமல் செய்வார்கள். இது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்கிறீர்களா? ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது இதை அவரே தன்னுடைய வாயினாலே சொல்லியிருக்கிறார். மத்திய 23ஆம் அதிகாரத்தில் பரிசேயர்களை வெளு என்று ஆண்டவர் வெளுக்கிறார். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார். அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அடைமொழி மாயக்காரர். மாயக்காரர் என்றால் உள்ளான வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும், ஆனால் மனிதர்களுக்கு முன்பாக பரிசுத்தவான்களைப் போல நடிப்பார்கள். அதையும் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் எல்லாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கிறீர்கள். வெளியே வெள்ளையா இருக்கு, ஆனால் உள்ளுக்குள்ள எல்லாம் பயங்கரமான பிரேதத்தின் எலும்புகளால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னார். அப்படி சொல்லிவிட்டு, மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். இப்படிப்பட்ட கேட்டகரியில் உள்ளவன் தான் இந்த பரிசேயன். அவன் அழைத்த போது இயேசு அவன் அழைத்ததற்காக, அவன் பாவி என்று அவருக்கு தெரியும். அவன் பாவி என்று எப்படி சொல்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். இயேசு இன்னும் கல்வாரி சிலுவையில மரிக்கவில்லை. மரித்திருந்திருப்பாரனால் அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கும். இவன் இயேசுடைய நல்ல போதனைகளை கேட்டு அவரை தன் வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறார். எனவே அவன் ஒரு பரிசேயன், உள்ளத்திலே அவன் தூய்மையாக இல்லை, அந்தரங்க ஜீவியம் தூய்மையாக இல்லை என்று அறிந்தும் அவன் அழைத்த போது அவன் வீட்டுக்கு போகிறார். நாமும் இயேசுவை அழைத்தால் நீ பாவி வரமாட்டேன்லாம் சொல்ல மாட்டார். அவர் நம்முடைய வீட்டுக்கு வருவார். அவர் வந்த பின்பு அவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நாம் மனம் திரும்ப வேண்டும். இவன் இயேசு தன்னுடைய வீட்டுக்கு வந்த உடனே நான் நினைக்கிறேன், சில நேரத்தில் சில விசுவாசிகள் வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்க மாட்டாங்க,
ஆனால் பிரபலமான ஊழியக்காரவங்களை, பரிசுத்தமான ஊழியக்காரங்களை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவங்களோட சேர்ந்து தங்களையும் ஒரு பரிசுத்தவான் போல காட்டிக்கொள்வாங்க. நிறைய விசுவாசிகளை நான் பார்த்துருக்கேன். எல்லாரும் அப்படி அல்ல. சிலர் அந்த நோக்கத்தில் நல்ல ஊழியக்காரங்களோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா, அவங்கள கூப்பிட்டு நம்ம வீட்டில் சாப்பாடு போட்டால் உலகம் என்ன சொல்லும், இவங்களும் அவங்களுக்குள்ள பரிசுத்தவான்கள் தான் அப்படின்னு சொல்லுங்கிறதுனால அந்த நினைப்பில் இயேசுவை கூப்பிட்டுருப்பான். இயேசுவும் போயிட்டார். அவனுடைய பாவத்தை எண்ணாமல், அவன் அழைத்ததற்காக, அவனுடைய பாவத்தை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அவன் அழைத்ததற்காக போனார். அவன் பாவத்தை மன்னித்தான். ஆனால் வெளிப்பிரகாரமான கிரியையிலே ஒரு பாவியான ஸ்திரீ இருந்தாள். அந்த ஊர்ல எல்லாத்துக்குமே தெரியும் இவள் ஒரு பாவியான ஸ்திரீ என்று. அவள் வெளிப்பிரகாரமாக பாவம் செய்தவள். அவள் உள்ளே வந்த உடனே எல்லாரும் ஒரு பாவியை போல அவளை பார்க்குறாங்க. அதனாலதான் அவங்க முறுமுறுக்கிறாங்க. இதுல ஆண்டவர் நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறார் என்றால், வெளிப்பிரகாரமாக பாவம் செய்கிற ஒருவனை கண்டு நீ நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாக உன் உள்ளத்தில் நீ எப்படி இருக்கிறாய், உன் அந்தரங்க ஜீவியத்தில் நீ எப்படி இருக்கிறாய் என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்க விரும்புகிறார். இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நாம் முதலாவது யார் என்பதை உணர வேண்டும். நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, என்னுடைய சிந்தை எப்படி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் வெளியே நாம் அதை காட்டிக்கொள்ள மாட்டோம். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னையே நான் ஏற்றுக்கொண்டேன். நீ ஒரிஜினலாக எவ்வளோ பெரிய பாவின்னு உனக்கு தெரியும். உன் உள்ளத்தில் எவ்வளவு பாவங்கள், உன் சிந்தையில் எவ்வளவு ஆண்டவருக்கு விரோதமான கோளாறுகள் இருக்கிறது என்று உனக்கு தெரியும். ஆனாலும் நான் உன்னை ஏற்றுக்கொண்டேனே. ஆனால் என்னிடத்தில் வருகிற மற்றவர்களை நீ ஏன் நியாயம் தீர்க்கிறாய்? அவர்கள் வெளிப்பிரகாரமாக பெரிய பாவம் செய்திருக்கலாம், துன்மார்க்கர்களாக வாழ்ந்திருக்கலாம். அவர்கள் என்னிடத்தில் வந்தால்தானே மனம் மாற முடியும். அப்படித்தான் இந்த பெண்ணை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவள் தன்னை பாவி என்று ஒத்துக்கொண்டுதான் என்னிடத்தில் வந்தாள். வந்து கண்ணீரினால் என்னுடைய பாதத்தை நனைக்கிறாள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, உன்னை விட இவ அதிக பாவம் செய்தது உண்மைதான். ஆனா அவள் செஞ்ச அத்தனை பாவங்களை நான் மன்னித்தபடினால் அவள் அதிகமாக என்னிடத்தில் அன்பு கூறுகிறாள். தேவ பிள்ளைகளே, நீங்க எவ்வளவு பாவி என்பதை உணர்ந்தால் அதிகமாக அவரிடத்தில் அன்பு கூறுவீர்கள். எனவே மற்றவங்களை பார்க்கும்போது அவர்களுடைய செயலை கண்டு நீங்கள் பாவி என்று நியாயம் தீர்க்காமல், நம்முடைய பாவத்தை மன்னித்தார் அல்லவா, அதை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உலகத்தில் நாம் பார்க்கிற கிரியைகளின் அடிப்படையில் பெரிய பாவியாக இருக்கலாம், குடிகாரர்களாக இருக்கலாம், விபச்சாரக்காரர்களாக இருக்கலாம், கொலைகாரர்களாக இருக்கலாம். ஆனால் அவங்க ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது, ஐயோ இவ்வளோ பெரிய பாவி வந்திருக்கானே அப்படி சொல்லக்கூடாது. இயேசுவிடத்தில் வந்தவுடனே அவர்களை மாற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த பரிசேயன் இவளிடத்தில் நடந்து கொண்ட அல்லது இவளுடைய செய்கையை பற்றி விமர்சனம் செய்த காரியம் வேதத்தில் பதியப்பட்டிருக்கிறது, ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கு எல்லாரும் பரிசேயனை ஒரு விதமாக பார்க்குறாங்க, ஆனால் இந்த பெண்ணை மேன்மையாக பார்க்கிறார்கள். எனவே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், அதிக பாவம் செய்தவர்களுக்கு அதிகமாய் மன்னிக்கப்படுகிறது, அவர்கள் அதிகமாய் அன்பு கூறுகிறார்கள். உங்களுடைய பாவத்தினுடைய தன்மை யோசித்து பாருங்க, ஆண்டவருடைய மன்னிப்பின் கிருபைகளை யோசித்து பாருங்கள், அவரிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுங்கள். ஆண்டவருடைய அன்பும் உங்கள் மேல் இருக்கும். ஆண்டவர் சொன்னார், இவள் செய்தது எல்லா இடத்திலும், இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் செல்லுகிறதோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று அவளை புகழ்ந்து பேசினார். எனவே வெளிப்பிரகாரமாக யாரையும் பார்த்து நியாயம் தீர்க்க வேண்டாம். நம்முடைய குறைகளை உணர்வோம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.